மலை போன்ற உறவுகளும் தவிடுபடியாக மாறுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் என்னோடய வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது நம்மளோட குடும்பம் வந்து உடைவதற்கான ஒரு சில காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே குடும்பத்தில் பிரச்சனைகளே வராது. குடும்பத்தில் பிரச்சனை இல்லைனாவே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். என்னென்ன பிரச்சனைகள், எதனால் வந்து நம்ம குடும்பம் உடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா ஈகோங்கிற திமிருங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திமிரு இருக்கும். அதாவது நான் தான் அப்படிங்கிற ஒரு திமிரு, ஈகோ இருக்கும். நீ பேசாமல் நான் மட்டும் எப்படி வந்து பேசுறது அப்படின்னு. இப்போ சண்டை வந்துருச்சுன்னா நீ நீ பேசுவியா இல்லை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ இருக்கும். சரிங்களா? நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீ ஃபஸ்ட்டு பேசினா தான் நான் பேசுவேன், நீ பேசலைன்னா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஈகோங்கிற திமிரு இருக்கும். சரிங்களா? அந்த திமிரு இருந்தாவே குடும்பத்தில் வந்து சந்தோஷமே இருக்காதுங்க. பிடிவாதம் இருக்கவே கூடாது. சரிங்களா? நான் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் எப்பயுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வந்து குடும்பத்தில் பிரச்சனையும் வந்து குறையவே குறையாது. சரிங்களா? பிடிவாதம், ஈகோ அப்படின்னு எதுவுமே வேணாங்க. சரிங்களா? குடும்பம், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃபு அப்படின்ட்டு இந்த ஈகோங்கிற பிடிவாதத்தை விட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? விட்டு கொடுக்கறது மட்டும்தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். சரிங்களா? ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, புரிஞ்சு நடந்துக்கங்க. சரிங்களா? அவங்க கோவப்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக போங்க. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அவங்க பொறுமையாக போனாவே குடும்பத்தில் பிரச்சனையே வராது. ஓகேங்களா? நீங்கள் ஜெயிக்கிறத விட உங்கள் உறவு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம். சரிங்களா? உங்கள் உறவை வந்து ஜெயிக்க வைக்க பாருங்கள். நீங்கள் ஜெயிச்சா ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அங்கே உங்கள் உறவு ஜெயிச்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து யாருக்கிடையுமே வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க. அதாவது எங்கள் அக்கா இப்படி, எங்கள் அண்ணன் இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, எங்கள் அம்மா அப்படி பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அக்கா என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து உங்கள் ஒய்ஃபு தான். சரிங்களா? அதாவது உங்கள் ஒய்ஃப் வந்துட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறது உங்கள் ஒய்ஃபு, உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான். சரிங்களா? மற்ற யாருமே உங்கள் கூட வரப்போகிறதில்ல. சரிங்களா? உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெற்ற பிள்ளைய கூட உங்கள் கூட வரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்க போது உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதை புரிஞ்சு நடக்குங்க. அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை அனுசரித்து போங்க. இல்லை தெரியாத விஷயங்களை பண்ணினாங்கன்னா அதை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுனால தப்பே இல்லை. அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கங்க. சரிங்களா? அதை செய்யறதுக்கு பழகிக்கங்க. சமையல்லையோ எதுலேயுமே குறை சொல்லாதீங்க. நிறைகளை சொல்லுங்கள், குறைகளை வந்து எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? இப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து சொன்னாவே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. குறைகளை மட்டுமே பேசி மட்டம் தட்டி பேசாதீங்க. அது எப்பயுமே அவங்கள வந்து மீளவே விடாது. குடும்பத்தில் பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன, எப்பயுமே வந்து அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுனால என்னென்னா அவங்க மனசு வந்து காயத்தான் போடும். காயப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்பயுமே மீண்டு வரமாட்டாங்க. அதனால் வந்து எப்பயுமே அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுகிறத விட்டுட்டு உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காத என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுருக்கமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து எப்பயுமே முடிஞ்ச சண்டையை வந்து மறுபடியும் பேசுகிறது. இப்போ இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச சண்டையை வந்து இப்போ இழுத்து பேசுறது. அப்படி நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, உங்கள் வீட்டில் அதை பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இதை பண்ணாங்க, எங்கள் வீட்டில் தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, உங்கள் வீட்டிலனா அங்கே செஞ்சதை செய்யலை, போனது வந்தது இருந்தது எல்லாத்தையும் இழுத்து பேச ஒரு சின்ன சண்டை வரும், ஒரு பேச்சுவார்த்தையில் வரும். ஆனால் வந்து இவங்க பேசுகிற விதம் வந்து அப்படி இப்படின்னு பேசும்போது அது பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னா இன்றைக்குள்ளே முடிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து போனாவே இப்போயே முடிஞ்சிடும். ஆனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள இழுத்து பேசும்போது வந்து அது வந்து காலத்துக்கு வந்து முடியாத சண்டையாக மாறிடும். சரிங்களா? உறவுகள் வந்து அருந்து போகிற அளவுக்கு மாறிடும். அதனால் வந்து எப்பயுமே வந்து முடிஞ்ச சண்டையை இழுத்து பேசாதீங்க. குப்பையை கிளற மாதிரி, குப்பையை கிளறினா என்ன, வாடை தான் அதிகமாகும். சரிங்களா? அதனால் அது மாதிரி நம்ம போன சண்டைகளை இழுக்க பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சதை விட்டுருங்க. அதை சொல்லி காட்டாதீங்க, அதை போனதை இழுத்து பேசாதீங்க. சரிங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும், ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும், மன்னிக்கணும், பழகிக்கணும். சரிங்களா? தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. சரிங்களா? மன்னிச்சிட்டா திரும்ப அதை பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு மன்னிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. சரிங்களா? மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேச்சு அப்படியே விட்டுறணும். அதே மாதிரி உங்களை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கணும். சரிங்களா? அவங்க மன்னிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களை வந்து அவங்க வந்து உங்ககிட்ட இருக்க நம்பிக்கை வந்து அவங்க சுத்தமாக இழந்துருவாங்க. சரிங்களா? உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். நீங்கள் நம்பிக்கை அவங்க வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்பாமல் இருக்கணும். உங்கள் மேலே முழு நம்பிக்கை வரணும். அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா? ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை புரிஞ்சுக்கணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க சொல்கிறத எப்பயுமே கேட்காதீங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாவே அடுத்தவங்க பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. சரிங்களா? என்றைக்குமே அடுத்தவங்க பேச்சுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து குடும்பத்தில் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். ஆனால் புரிதல் இருந்துச்சுன்னா என்றைக்குமே குடும்பம் சொர்க்கமாகத்தான் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் வந்து யார் பொறுமையாக இருப்பா, யார் விட்டு கொடுத்து போவா, யாருக்கு ஈகோ இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்துடும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.